அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை. சூளகிரியில் சீரான மின்சாரம் வழங்காததை கண்டித்து KP முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஒரு ஆண்டாக குறைந்த மின்னழுத்தம் மற்றும் சீரான மின்சாரம் வழங்காததால் விவசாயம் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. இதனை கண்டித்து அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானது அரசியல் வரலாற்றில் கரும்புள்ளியாக அமையும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். ஆசை வெட்க மரியாதை என்று சொல்வார்கள். செந்தில் பாலாஜியால் ஏதோ ஒரு ஆசையில் உந்தப்பட்டு அந்த ஆசையை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய முதலமைச்சர் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு தவற்றை செய்திருக்கிறார். இந்த தவறு அரசியல் வரலாற்றில் கருப்புள்ளியாக அமையும். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தமிழக இஸ்லாமிய அமைப்புகளிடம் கருத்து கேட்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை கூறியுள்ளதாக தமுமுக மாநில தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டம் அந்த கருத்து கேட்புக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகள் யார்கிட்டயும் கருத்து கேட்கல அப்படின்னு எடப்பாடி சாயந்தரம் சொல்லியிருக்காரு. தவறான தகவலை அவர் சொல்கிறார். இது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி, அதாவது கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு. அது ஒரு மினி நாடாளுமன்றம் போன்ற ஒன்று. எனவே இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒரு நாடாளுமன்ற நடவடிக்கை போன்றுதான் அமையும். அந்த வகையில் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு முடிவு செய்வதில்லை. அது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டு நடவடிக்கை நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு தான் அதை முடிவு செய்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஜமாத்துல் உலமா சபை கருத்து கேட்பில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.